வணக்கம் நண்பர்களே! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்முக பாண்டியன் அவங்களுடைய மூவி ட்ரெய்லர் தான் கொம்பு சீவி படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். நம்ம டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொன்ராம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துடைய டைரக்டர் சரத்குமார் சார் இருக்காரு. வாங்க பார்ப்போம். யுவன் சார் மியூசிக். வாங்க பார்ப்போம். 3, 2, 1. இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இது பிடிக்கல அது பிடிக்கல வெளியே போக கூடாது. பாட்டுங்க ஆறாறு லோகம் தப்புச்சிங்க சொர்க்க லோகம் தானே. சத்தியனா இருக்கிறதோட சாணக்கியனா இருக்கணும். துப்பாக்கி எப்படிங்க பாண்டி? டேம்ல இருக்கு எங்க ஊரை மீட்டு கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுறோம். அப்படியே இருக்காருங்க கேப்டன். கேப்டன் லுக்ல பயங்கரமா இருக்காரு. மேடம் பேர் லைலானா என் பேர் மஜ்னு தானே. ஆசையை பாரு. ஆபத்து பாவம் இல்ல, பர்சனேட் பண்ணிடுங்க மேடம். துரோகி துரோகி. நாங்களாம் 420 பார்த்தாங்க. இவன் எல்லாம் கோழி கொண்டு விளையாடுற பையன். இல்லவே பயமே இல்லாம இருக்கு. சொன்னா பயமே இல்லாம இருக்குன்னு மரண பயத்துல இருக்கேன். என்னன்னு தெரியுமா? தள்ளி போடு. மரியாதை வேணும்னா மரியாதையான தொழில் பண்ணணும். இதை விட்டா பணமத்தில படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க 12 ஊரை விட்டு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாருமே நிம்மதியா தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா எங்க தாகம் தீரடியே. போலீஸ்காரங்க நம்மள வாழ விட மாட்டாங்க மாமா. இந்த ரெட்டை துப்பாக்கி வச்சுதான் அந்த மொத்த துப்பாக்கியை சமாளிக்கணும். நிகழ்ச்சி படமா இருந்து ஆக்ஷன் செம்மையா இருக்கும். நியாயமா பாத்தீங்கன்னா நாங்க ஆந்திரால போன வேலைக்கு மாமாக்கு ஒரு பத்மபூஷனும் எனக்கு ஒரு கலைமாமணி அவார்டும் கொடுத்துருக்கணும். 2 பேரையும் போட்டு அடிக்கியா. இந்த 2 பேர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. இந்த 2 கேரக்டர் எனக்கு எப்படி தெரியுமா தோணும்? என்ன மாதிரி தோணுது தெரியுமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நம்ம சத்யராஜ் சாரும் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய வருஷன் மாதிரி எனக்கு தோணுது. அவங்களுடைய அவங்களுக்குள்ள ஆகாது, ஆனால் ஒன்றா இருக்கும்போது ஒரு மாதிரி அந்த அந்த மாதிரி இருக்காங்க இந்த 2 பேர். சண்முக பாண்டியன் சாரும் நம்ம சரத்குமார் சாரும் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பெருசாக இருக்குன்ற மாதிரி தெரியுது. நல்லா இருக்குது. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.